தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் கரூர்ல இறந்து போன 41 குடும்பங்களை பார்க்கறதுக்கு எந்த தடையும் கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க மக்களே. அது மட்டும் இல்லாம மாண்புமிகு அமைச்சரான திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் மீது ஒரு புதிய வழக்கும் தொடுக்கப்படுகின்றது. என்ன டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல திமுக தொடுத்த ஒரு வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது மக்களே. அது என்ன வழக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரூர்ல 41 பேர் இறந்து போன அந்த மக்களை ஜூலை 10ஆம் தேதி அன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் சந்திக்க போறாரு அப்படின்னும், அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியும், அரசாங்க பணத்தை நிதி உதவியும் பிளஸ் ஒரு கவர்மெண்ட் ஜாபும் கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருந்துச்சு. ஸோ இதை எதிர்த்தும் ஜூலை 2, 2026 அன்னைக்கு மாண்புமிகு அமைச்சரான திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு மீட்டிங்ல பேசியிருப்பாரு. எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டலத்தில் சொன்னோம், எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். கணக்கு தீர்க்கப்படும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம நீங்க திமுக அரசு போலீஸை வச்சு எங்க மக்களை கொன்னு குவிச்சிங்களே அப்படிங்கிற அடிப்படையில பேசியிருந்திருக்காரு. ஸோ இது எப்படி பேசுவாரு? ஸோ பொதுவெளியில ஒரு வழக்கை பத்தி ராங் நரேட்டிவ் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிறது அடிப்படையிலையும் ஒரு எஸ்எல்பி, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சொல்லுவாங்க, சுப்ரீம் கோர்ட்ல கிரிமினல் எஸ்எல்பி இன்னைக்கு பதிவு தாக்கல் பண்ணப்பட்டு விசாரணைக்கு இன்னைக்கு வந்தது. தாக்கல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள், திமுகவுடைய செயலாளர். ஸோ என்ன அதுல சாராம்சம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த கரூர் 41 பேர் இறப்பு வழக்குல இறந்து போன குடும்பங்கள் எல்லாருமே மெட்டீரியல் விட்னஸஸ். அவங்கள சிஎம் விஜய், ஜோசப் விஜய் அவர்கள் போய் பார்க்கறது அப்படிங்கிறது அவங்களுக்கு சாட்சியை கலைப்பது போன்ற ஒரு விஷயம் ஏற்படும். அக்டோபர் 2025 20 லட்சம் ரூபாய் பணம் அந்த குடும்பத்துக்கும், இறந்து போனவங்க குடும்பத்துக்கும் 2 லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்கு அதாவது இன்ஜோர்டு பீப்புள், அடிப்பட்ட குடும்பத்துக்கும் கொடுத்திருக்காரு விஜய் அவர்கள். இப்பொழுது முதலமைச்சரானதுக்கு அப்புறம் போய் சந்திக்கிறது அப்படிங்கிறது இந்த வழக்கு விசாரணையை பாதிக்கக்கூடும். ஸோ மெட்டீரியல் விட்னஸஸை ஈஸியாக டேம்பர் பண்ண முடியறதா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசு வேலை, பணம் இதெல்லாம் இந்த சமயத்தில் இவர் போய் கொடுக்கறது அப்படிங்கிறது அவர்கள் சாட்சி சொல்வதற்கோ இல்லை சாட்சி சொல்ல முற்படுவதையோ தடுக்கும் விதமாகவோ இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் விதமாகவோ அமைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஜூலை 2ஆம் தேதி ஆதவ அர்ஜுனா மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு பேச்சு பேசும்பொழுது கணக்கு தீர்க்கப்படும் அப்படின்னும், அதே போல திமுகவுடைய துணையோடு இங்க உள்ள காவல்துறை எங்க மக்களை கொண்டு குவிச்சிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில ஒரு ராங் நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் அவங்க மினிஸ்டர்ஸ்லாம் இதில் அக்யூஸ் லிஸ்ட்ல இருக்கிறதுனாலையும், சி ஜோசப் விஜயும் அக்யூஸ் லிஸ்ட்ல இருக்கிறதுனாலையும் இதெல்லாம் டேம்பர் பண்றதுக்கான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால இவங்க போய் இந்த மக்களை பார்க்கறதுக்கு உடனடியாக தடை விதிக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணப்பட்டுச்சு. இன்று அது விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வந்தப்போ நீதிபதிகள் யார் யார் இந்த பெஞ்ச் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திரு கே.பி. விஸ்வநாதன் ஜஸ்டிஸ் அவர்கள் மற்றும் அலோக் அராதே ஜே அவர்கள் 2 பேரும் இருந்திருக்கிறாங்க. விசாரணை எவ்வளவு காரசாரமா போச்சு அப்படிங்கிறத அந்த டேலாக் கூட நான் சொல்றேன் மக்களே. அது இப்போ இவங்க தரப்புல, திமுக தரப்புல இருந்து யார் அப்பீர் ஆனாங்க அப்படின்னா, கவுன்சில் அட்வொகேட் ரஞ்சித் குமார் அவர்கள் அப்பீர் ஆயிருக்கார். அவர் சொன்னார், ஃபர்ஸ்ட் எடுத்து வச்ச வாதம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஃபுல் போடப்பட்ட பெட்டிஷனை படிச்சதுமே சொன்னதுமே அவர் சொல்றாரு, ஜஸ்டிஸ் விஸ்வநாத் கேட்டிருக்காரு, அப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டு முடிவு பண்ணணும் நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ திரு குமார் கவுன்சில் சொல்லியிருக்காரு, அப்படி இல்லைங்க, இதுல மினிஸ்டர்ஸ் தப்பான ஒரு நரேட்டிவ் மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க, இது இந்த வழக்குடைய போக்க பாதிக்கும் அப்படின்னோடனே, அப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் விதமாக திரு சி ஜோசப் விஜய் அவர்களுடைய அவங்களுக்கு நீங்க ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் கேட்குறீங்களா,
அவங்க தப்பா நரேட்டிவ் கொடுத்து சொன்னா நீங்க வேற ஒரு ஸ்பீச் கொடுத்து நீங்க நரேட்டிவ் கொடுங்க. இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டை கொண்டு வந்து இது என்ன பொலிட்டிக்கல் லாப், இது விளையாட்டா அப்படின்னு கேட்டிருக்காரு ஜஸ்டிஸ் அவர்கள். அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 10 லட்ச ரூபா பணமும் அரசு உத்தியோகமும் கொடுக்கறதுனால எப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன் அது பாதிக்கும் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டும் பொழுது, இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட அக்யூஸ்ட் லிஸ்ட்ல வந்து நம்பர் 1 அக்யூஸ்ட் வந்து சி ஜோசப் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு இங்க திமுக தரப்புல இருந்து முன் வச்ச பொழுது, அக்யூஸ்ட் லிஸ்ட்ல சி ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேரே இல்லையே, இஃப் ஐ எம் நாட் ராங் செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னு செக் பண்ணப்படுது. செக் பண்ணப்பட்ட எஃப்ஐஆர்ல அக்யூஸ்ட் லிஸ்ட்ல திரு விஜய் அவர்கள் பெயரே இல்லை, வேறு வேறு பெயர்கள் தான் இருக்குது. அதை வந்து சீனியர் அட்வொகேட்டான நீரஜ் கிஷன் கவுல் திரு விஜய்க்காக பேராறவர் அவரும் சொல்லியிருக்காரு. அக்யூஸ்ட் லிஸ்ட்ல வந்து ரஞ்சித் குமார் அப்படின்னும் மற்ற மினிஸ்டர்ஸ் பெயரும் இருக்கே தவிர திரு சி ஜோசப் விஜய் அப்படிங்கிற பெயர் இல்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் சொல்றாரு. அப்போ கேட்குறாங்க நீதிபதி அவர்கள், உங்களுடைய ஆட்சி காலத்துல உங்க போலீஸ் போட்ட எஃப்ஐஆர்லயே திரு சி ஜோசப் விஜய் அவர்களுடைய பெயர் எஃப்ஐஆர் லிஸ்ட்ல இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாம நீங்க நீதிமன்றத்துக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டதுமே இந்த வழக்குல பெட்டிஷன் வித்ட்ரா பண்ணப்படுறதுக்கு முன்னாடி கேட்குறாங்க. திரு குமார் அவர் சொல்லியிருக்காரு, லார்ட்ஷிப் இதுல வந்து ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற டிவிகே மினிஸ்டர் வந்து ஜூலை 2ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து அக்யூஸ்ட் லிஸ்ட் இருக்காரு, அவரு கணக்கு தீர்க்கப்படும் அப்படின்னும், அதே மாதிரி ஒரு சில டெரகேட்டரி ஸ்டேட்மெண்ட் தப்பா நரேட்டிவ் கொடுத்திருக்காரு அப்படின்னும், இது வந்து நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு எதிரானது. ஏன்னா நீதிமன்றம் தான் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் சொல்லிட்டு கேட்ட பொழுது சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி அவங்களுடைய கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி இந்த கமிட்டியோட ஓவர்சீல இந்த விசாரணை போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு நீதிமன்றத்துக்கு அவமதிக்கும் விதமாக இவர் பேசியிருப்பது அப்படிங்கிறது நாங்கள் வந்து எங்கள் தரப்புல இருந்து ஒரு கண்டெம்ட் ஃபைல் பண்ணுறதுக்கும், கமிட்டிக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கொண்டு போய் நாங்கள் புட்ஃபோர்த் பண்ணுறதுக்கும் அனுமதி கேட்ட பொழுது அதற்கெல்லாம் நீங்கள் அனுமதி எடுத்துக்கோங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யுங்க. ஆனால் சி ஜோசப் விஜய் அவர்கள் ஜூலை 10ஆம் தேதி அன்னைக்கு அந்த மக்களை போய் சந்திக்கிறதுக்கு கோர்ட்டு தடை சொல்ல முடியாது. ஏன்னா ஆன் வாட் கிரவுண்ட்ஸ், இதில் எஃப்ஐஆர்ல ஒரு பேரும் இல்லை அப்படின்னு இந்த வழக்கில் வந்து டிஸ்மிஸ் பண்ணாமல் இந்த வழக்கை வித்ட்ரா பண்ணி கொண்டு போயிருக்காங்க மக்களே. இப்போ ஆதவ் அர்ஜுனா மீது ஒரு புதிய கண்டெம்ட் வழக்கு பதிவு பட்டுடுமா இல்லை பதிவு பண்ணியாச்சா அப்படிங்கிறது திரு என்ஆர் இளங்கோ அவர்களும் வில்சன் அவர்களும் கூடிய விரைவில் அறிவிக்க போவதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இப்போ இதில் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல பேசலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நீதிமன்றம் ரொம்ப டெக்னிக்கலாக இந்த கேஸை பார்த்துருக்காங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம ஃபர்ஸ்டே யோசிச்சோம் மக்களே, இந்த வழக்கு 41 பேர் இறந்த வழக்குல எஃப்ஐஆர் பதிவு பண்ண பொழுதே விஜய் அவர்களுடைய பெயர் வந்து ஃபர்ஸ்டா வந்திருக்கணுமே, ஏன் பெயரை கொடுக்கல இந்த இடத்துல, ஏன் அவன் பெயரை வந்து அக்யூஸ் சேர்க்காம இருக்காங்க அப்படிங்கிறத டெக்னிக்கலா யோசிச்சு பார்த்தோம். அதாவது திரு ஆதவ் அர்ஜுனா பெயர் இருக்கு அப்படிங்கிறாங்க, திரு ஆனந்த் பெயர் இருக்கு, மற்றபடி அந்த ஏரியாவில் அந்த மாவட்டத்தோட செயலாளர் பெயர்லாம் வந்து அக்யூசஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இந்த கட்சியின் தலைவர் யாரு, அவருடைய வழிகாட்டுதலின் படி தானே இந்த கட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த கட்சி மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணப்படுறதும் அவரு வழிகாட்டுதல் நடந்திருக்கும். அப்போ அவரு வழிகாட்டுதல் இல்லாம திரு ஆதவ் அர்ஜுனாவும் திரு என் ஆனந்த் அவர்களும் இந்த மீட்டிங்கை நடத்திட்டாங்களா? இப்படி இல்லைன்னும் பொழுது திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தாவேகாவுடைய தலைவராக இருக்கும் பொழுது அவர் பெயர் தானே வந்து அக்யூஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கப்பட வேண்டும். ஏன் ஆட் பண்ணாம டிஎம்கே விட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு அப்பவே சந்தேகம் இருந்தது. ஸோ என்னன்னா டெக்னிக்கலா அவர் ஆட் பண்ணா இந்த வழக்கு நீர்த்து போயிடுமோ அப்படின்னு யோசிச்சாங்களா? எப்படி நீர்த்து போக முடியும்? ஏனால் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் தான் இந்த 41 பேர் இறந்ததற்கு காரணம் அப்படின்னா வந்து இந்த வழக்கு கொண்டு வரப்படும். அப்போ நிர்வாகின்னா காரணம்னா இந்த நிர்வாகத்தின் தலைவர் தானே காரணம். இங்க ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு தப்பு நடந்துச்சுங்க, ஒரு குழந்தை இறந்து போச்சு ஸ்விம்மிங் பூல்ல அப்படின்னா, ஸ்விம்மிங் பூல்ல இறந்து போன குழந்தை ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு பிடி பீரியட் நடத்திக்கிட்டு இருக்கிற பிடி சாரை ஏ1 அக்யூஸ்டா சேர்ப்பாங்களா இல்ல அந்த ஸ்கூலோட சேர்மனை சேர்ப்பாங்களா அப்படின்னு கேட்டா ஸ்கூல் சேர்மனை தான் சேர்க்கிறாங்க. அப்ப இதே மாதிரிதான் இங்கேயும் வரணும், ஏன் இதை சேர்க்காம விட்டுட்டாங்க அப்படின்றது நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போ ஜஸ்டிஸ் கேவி விஸ்வநாதன் ஜே அவர்கள் வந்து இந்த சந்தேகத்தை
சுட்டிக்காட்டும் விதமாக இந்த ஒரு தீர்ப்பை அவர் வந்து கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது இந்த ஒரு ஆர்குமெண்ட் இன்னைக்கு கோர்ட்ல போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சரி, இப்ப அடுத்த ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இந்த கரூர்ல இறந்து போன 41 பேரை போய் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் போய் சந்திக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் சந்திச்சு பேசுறாரு அப்படின்னா இவர் அங்க போய் பார்த்து பேசுற ஒரு கான்வர்சேஷன்ஸும் ப்ரெஸ் வந்து வீடியோகிராஃப் பண்ணுவாங்களா? ஏனால் ஒரு வார்த்தை, இந்தாங்கம்மா அரசு வேலை கொடுக்குறேன், இந்தாங்கம்மா 10 லட்ச ரூபா காசு கொடுக்குறேன், உங்களை வந்து விசாரணைக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, கூப்பிடும் பொழுது நீங்க பட்டும்படாம பதில் சொல்லுங்க. எதுக்குமே வந்து திரு சி ஜோசப் விஜய் அவர்களோ இல்ல தாவிக கட்சிக்காரங்களோ வந்து சம்பந்தம் கிடையாதுங்க, நாங்களே தான் போனோம், பார்க்க ஆசைப்பட்டோம், வெயிட் பண்ணோம் அப்படின்னு மட்டும் சிம்பிளா சொல்லி முடிச்சிருங்க இந்த விசாரணையை அப்படின்னு இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை யாராவது கொடுக்க முடியுமா? ஏன்னா ஒரு யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு விசாரணை போயிட்டு இருக்கு, நமக்கு நல்லாவே தெரியும் இந்த 41 பேர் கரூர்ல இறந்து போனது அப்படிங்கிறது போலீஸோடைய ஃபெயிலியரா, கவர்மெண்ட் ஃபெயிலியரா, இல்ல மேன் மேட் டிசாஸ்டரா அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் 3 தான் சூஸ் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு தேதியில ஈவினிங் வந்து 6 மணி 7:15 மணிக்கு தான் திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வராரு அப்படின்னா எதற்காக காலையில இருந்தே கூட்டத்தை வர வைக்கணும்? எதற்காக 12 மணிக்கெல்லாம் கூட்டம் வர வைங்கன்னு சொல்லிட்டு எதற்காக அந்த சமயத்துல வந்து இவங்க நிர்வாகிகள் எல்லாம் அறிவிப்பு கொடுக்கணும்? அறிவிப்பு கொடுத்தது எல்லாமே அந்த சமயத்தை வெளியாச்சு. ஸோ இல்லைங்க 7:15 மணிக்கு தான் வந்து விஜய் அவர்கள் வராரு, நீங்க 5 மணிக்கு வந்தா போதும் சொல்லியிருக்கலாம்ல. ஏன் அந்த கூட்டம் ஸ்லோவா இங்க ஏற 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 அதிகமான கூட்டத்துக்கு நடுவில் போயிட்டு நம்ம தலைவர் பேசும்பொழுதுதான் அது ஒரு பெரிய மவுசா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இந்த கூட்டம் ஏறுவதையும் பார்த்து கொண்டிருந்தாங்க நிர்வாகிகள் அப்படிங்கிற அடுத்த ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? சரி, இதெல்லாம் ஓர வைங்க, கூட்டம் நெருங்கிடுச்சு, அலை மோதிருச்சு, ஜாஸ்தி கூட்டம் வந்துருச்சு, எல்லாம் இருக்கட்டும். திரு விஜய் அவர்கள் அவருடைய கேரவன்ல வந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த டிஸ்ட்ரிக்டோட டிஎஸ்பி தடுத்துட்டு, சார் உள்ள போகாதீங்க, இங்க இருந்தே பேசிடுங்க, ஏன்னா உள்ள கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, இப்ப இவ்வளோ பெரிய வண்டி உள்ள போச்சுன்னா அந்த கூட்டம் அப்படியே விலக ட்ரை பண்ணும், அப்ப அப்படியே பண்ணும் பொழுது அங்க நெரிசல் ஏற்பட்டுரும் அப்படின்றத டிஎஸ்பி அவர்கள் கூறியிருக்கிறார். அப்போ இல்ல இங்க இருந்து பேசினா விசிபிலிட்டி கிடைக்காது, அங்க போனாதான் எங்க தலைவருக்கு விசிபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு அங்க போகணும்னு அடம்பிடிச்சது யாரு? இப்போ இந்த விசாரணையில டிஎஸ்பி உள்ளாக்கப்படுவாரா? ஆமா, அவரு ஒரு முக்கியமான இங்க ஒரு மெட்டீரியல் விட்னஸ் தானே, அவரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுவாரா? இப்ப இதில் ஒரு விஷயம் பார்க்கணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு இல்லைங்க நான் சொல்லலைன்னு சொல்லவும் முடியாது, ஏன்னா அதுக்கான வீடியோ ஆதாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் பேசியது அந்த சமயத்துல எல்லாமே வீடியோ டேப் பண்ணப்பட்டுச்சுன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. ஸோ இதை முக்கியமான ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அந்த டிஎஸ்பி மெட்டீரியல் விட்னஸ் அவர் தான். சார் நான் சொன்னேன் மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்கு, அங்கே ப்ராப்பராக இருக்கு, நான் தான் விட்னஸ், அதை மீறி இல்லை நான் அங்கே தான் போகணும்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க, வேற வழி இல்லாமல் நாங்கள் இந்த வீட்டில் அலோவ் பண்ண வேண்டியது, அலோவ் பண்ணலன்னா திமுக அராஜகம் ஒழுங்குன்னு பேசியிருப்பாங்க. அப்போ இருந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கும், நாங்கள் விட்டுட்டோம். ஸோ விட்டது இப்படி நடந்து போச்சு அப்படின்னு அவர் தான் இந்த வழக்கில் எனக்கு தெரிந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விட்னஸாக பார்க்கப்படும். இப்போ இதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாருமே விட்னஸா இல்லை விக்டிமா அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் விக்டிம். பட் இவங்கெல்லாம் விட்னஸாக எப்படி அறியப்படுறாங்க வழக்கில் அப்படின்னு நம்ம நாலேஜுக்கு பார்த்தீங்கன்னா, எத்தனை மணிக்கு வந்தீங்க, இத்தனை மணிக்கு வந்தேன், எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க, இத்தனை மணிக்கு வர சொன்னாங்க, யாரு சொல்லி நீங்க வந்தீங்க, இல்லைங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, எங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, இன்ஸ்டாகிராம்ல வந்துச்சு, எத்தனை மணிக்கு வந்துச்சு, 12 மணி வந்துச்சு. ஸோ 12 மணிக்கு வந்து விஜய் அவர்கள் வந்துருவாருன்னு நாங்க பார்க்க ஆசைப்பட்டு ஓடி வந்தோம், நாங்க வந்து நின்னோம் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் விஷயங்கள், இதை பார்த்து அவங்க வந்தாங்க, வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணாங்க அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இந்த வழக்குல இவர்கள் தரப்பு அதாவது இறந்து போன குடும்பம் தரப்புல இருந்து ஒரு மெட்டீரியல் விட்னஸாக பார்க்கப்படும். பட் இந்த வழக்குல எது முக்கியமான விட்னஸாக நாம் அனலைஸ் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஎஸ்பி. அப்போ பந்தோபஸ்ட்ல இருந்த ஒரு காவல்துறை அதிகாரிகள், ஸோ இவங்களாம் தான் மிக முக்கியமான மெட்டீரியல் விட்னஸாக பார்க்கப்படுகிறார். அப்போ நிறைய மெட்டீரியல் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க, நிறைய வீடியோகிராஃப் எடுக்கப்பட்டுச்சிருந்தாங்க, அந்த வீடியோகிராஃப் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாக்கள்லேருந்து எடுத்து கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க சிபிஐ கிட்ட அப்படிங்கிறாங்க.
நாம் விசாரித்த வரையில் மக்களே, இந்த கரூர் ஸ்டாம்பிட் கேஸ்ல இதுல குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள்லாம் வந்து இந்த வழக்கு ப்ராப்பரா சார்ஜ் ஷீட் போடப்பட்டு விசாரணைக்கு போய் ட்ரையல் நடந்துச்சு அப்படின்னால் இதுல குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள்லாம் குற்றவாளிகளாக ப்ராசிக்யூட் ஆவாங்க அப்படின்னு தான் நாம் விசாரித்தவர் கிடைக்கக்கூடிய தகவல்கள். அக்யூட்டில் ஆக முடியாது அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ இதில் வந்து ஜோசப் விஜய் அவர்களை வந்து சரிங்க, இப்போ நம்ம கேட்கலாம் சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஸ்கூல் எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க, அந்த மாதிரி இந்த வழக்குலையும் A1 அக்யூஸ்டாக விஜய் தான் சேர்க்கப்பட்டிருக்கணும், ஏன் சேர்க்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக ஒரு எஃப்ஐஆர் இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போகிறாங்கன்னா அதே எஃப்ஐஆரை அப்படியே வந்து ஆல்டர் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் செக்ஷன்ஸ் மட்டும் மாற்றி தான் சிபிஐ வந்து ஒரு வழக்கு புது எஃப்ஐஆர் எழுதியிருப்பாங்க. இப்போ விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணுமா பண்ணப்படாதா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ இந்த எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணப்படுகின்ற எஃப்ஐஆர்ல மேபி இது எல்லாத்துக்கும் தலைவர் யாரு? கட்சியின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். அவர் பேரை A1 அக்யூஸா சேர்க்கணும் அப்படின்னு செக்ஷன் ஆல்டர் பண்ணி இல்லை எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணி அக்யூஸ் சேர்க்கலாம், வாய்ப்பு இருக்கு. இப்போ வரைக்கும் திமுக போட்ட அந்த எஃப்ஐஆர் அப்படியே சிபிஐ வந்து அந்த எஃப்ஐஆரை வந்து நம்பர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அதுல இவர் பெயர் ஆட் பண்ணாம இருக்கிறது, இல்ல பேரே இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது திமுக அந்த சமயத்துல பண்ண ஒரு தவறுதான் அப்படிங்கிறதை இன்னைக்கு நீதிமன்றம் சுட்டி காமிச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.